லக்ஷ்மி ஆண்டிய விட்டுருங்க. இல்ல மேடம், இது திட்டமிட்ட சதி. வேண்டுமென்றே யாரோ தூண்டுதலின் பேரில் இந்த பெண் இப்படி வந்து பேசுகிறது. இதெல்லாம் குற்றவாளி லக்ஷ்மியின் ஏற்பாடாகத்தான் இருக்க வேண்டும். இல்ல மேடம், சார் அனுப்பின மெசேஜ் எல்லாம் என் மொபைல் இருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க மிஸ்டர் வேலாயுதம்? மேடம், அந்த மெசேஜை நான் கொஞ்சம் பார்க்கலாமா? மேடம், இதுல இருக்கிற மெசேஜை பார்க்கும்போது இந்த அனிதாவும் அவருக்கு பதில் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். அதில் அனிதாவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஷட் அப் சார். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க மேலேயே பழிய போடுறதுனாலதான் யாரும் இதை வெளியே சொல்றதுக்கு பயப்படுறாங்க. அந்த பயத்தை சாதகமாக்கிக்கிட்டு இந்த மாதிரி கல்பரேட்லாம் தைரியமா தப்பு பண்றாங்க. உங்களுக்கு நான் லீகலாவே பதில் சொல்றேன். அது மைனர் பொண்ணு. ஒரு ஆசிரியர்ன்ற முறையில கூட அவர் ரிப்ளை பண்ணிருக்கலாம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? நோ மேடம். தன்னிடம் படிக்கும் மாணவிக்கு ஆசிரியர் ஆசானாக இருந்து அவள் வாழ்க்கை உயர உறுதுணையாக இருந்து பாதுகாக்க வேண்டும். ஆனால் இப்படி ஒழுக்கத்தை போதிக்கும் ஆசிரியரே ஒழுக்கமில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார். அந்த மாணவியை மிரட்டி ஆபாச வார்த்தைகளால் பேசி பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறார். அதனால் அந்த பெண் தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். ஆகவே ஆசிரியர் அர்ஜுனை இந்த கோர்ட் குற்றவாளி என தீர்மானிக்கிறது. இந்த மாதிரியான குற்றங்கள் சமுதாயத்தில் நிறைய நடக்கின்றன. இது மிகவும் வேதனைப்படக்கூடிய விஷயம். சந்தர்ப்பம் கிடைக்கும் சமயங்களிலெல்லாம் அதை தவறாக பயன்படுத்துவது மிகவும் கீழ்த்தரமான செயல். முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய ஆசிரியரே இப்படி நடந்து கொள்வது மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. வேலியே பயிரை மேய்வது போல் இருக்கிறது அர்ஜுனின் செயல். ஆகையால் அர்ஜுனுக்கு இந்த கோர்ட் ஐபிசி செக்ஷன் 376 படி 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கிறது. தன்னுடைய பிள்ளை இல்லை என்றாலும் அந்த பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பளித்து நியாயம் கேட்கவும் போராடிய லக்ஷ்மியை இந்த கோர்ட் மிகவும் பாராட்டுகிறது. மாணவி அனிதா தகுந்த நேரத்தில் வந்து தைரியமாக உண்மையை சொல்லி ஒரு நிரபராதியை காப்பாற்றியிருக்கிறார். அதற்காக அந்த பெண்ணின் மனதைரியத்தை நான் பாராட்டுகிறேன். அத்தா, நீங்க ரியலி கிரேட் அத்தா. இவ்ளோ பெரிய காரியம் பண்ணிட்டு ஏன் அத்தா தப்பு பண்ண மாதிரி தலை குனிஞ்சு நின்னீங்க? அனிதாவோட வாழ்க்கைக்கு என்னால எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். ஆனா அனிதா, நீ ஏமா வந்து எல்லாத்தையும் சொல்ல? ஆண்டி, நீங்க எனக்காக படுற கஷ்டத்தை என்னால தாங்கிக்க முடியல. அது மட்டும் இல்லாம தப்பு செஞ்ச அவரே தைரியமா இருக்கும்போது தப்பு செய்யாத நீங்க ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? அதுக்கு தான் நானே வந்து சொல்லிட்டேன். அனிதா, நீயா இவ்ளோ போல்டா பேசுற? சூப்பர். இதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இப்படிதான் இருக்கணும். மேடம், மேடம் ஒரு நிமிஷம் மேடம். மேடம், மேடம் ஒரு நிமிஷம் மேடம். மேடம், முதல்ல உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மேடம். சொல்லுங்க மேடம், எப்படி மேடம் உங்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? பேசுங்க அத்தை. தைரியம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும்
இந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சேன். மேடம், மீடியா முழுக்க உங்களோட பேர் தான் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு என்ன நினைச்சுன்னு சொல்லுங்க மேடம். அனிதா குடும்பம் நாங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. அனிதாவோட அம்மா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப நல்லவங்க வேற. அது மட்டும் இல்ல, நான் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு செக்ரட்டரியும் கூட. மேடம் சூப்பர் மேடம். நீங்க அந்த அபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரியா இருக்கறனால தானே அனிதாவை காப்பாத்துறீங்க, கரெக்ட்டா? அப்படி இல்ல, எனக்கு அனிதா படுற கஷ்டத்தை பத்தி தெரிஞ்சது. அதனால அந்த வாத்தியாரை தேடி போய் நியாயம் கேட்டேன். அவர்தான் என்னை இந்த கோர்ட் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டாரு. அனிதா பத்தி விஷயம் தெரியும் போது உங்க மனநிலை எப்படி இருந்தது மேடம்? நான் அனிதாவை பார்த்த அந்த நொடி இன்னும் என்னோட மனசுல இருந்து போகவே இல்லை. இன்னும் அது என் கண்ணு முன்னாடியே வந்து வந்து போகுது. ஒரு ஆசிரியரா இருந்து அவர் பண்ண காரியம் ரொம்ப தப்பா இருந்துச்சு. அதான் அவரை பார்த்து இது தப்பு, இதோட நிறுத்திக்கிங்கன்னு எச்சரிக்கை பண்ணத்தான் போனேன். ஆனா அவர் செஞ்ச தப்ப மறைச்சதும் இல்லாம தப்பே செய்யாத மாதிரி திமிரா என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. ஏட்டிக்கு போட்டியா என்கிட்ட பதில் சொன்னாரு. அவரோட நடத்தை எனக்கு கோபத்தை உண்டு பண்ணிடுச்சு. அதுதான் என்ன தூண்டுச்சு அவருக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு. அததான் இன்னைக்கு அவருக்கு நான் வாங்கி கொடுத்துட்டேன். மேடம், இப்ப பாத்தீங்கன்னா அனிதா மாதிரி பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் அவங்கள சுத்தி உள்ளவங்களால, சொந்தக்காரங்களால, பழகினவங்கிட்ட இருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. அதை எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிறத நீங்க கொஞ்சம் எடுத்து சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் மேடம். சார், எனக்கு வெளி அனுபவம்லாம் அதிகமா இல்ல சார். நான் உண்டு, என் குடும்பம் உண்டுன்னு அப்படிதான் நான் இருந்தேன். இந்த சம்பவம் நடந்திருக்கிறதுனால தான் நான் உங்க எல்லார் முன்னாடியும் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அனிதா மாதிரியான எத்தனையோ பெண் குழந்தைங்களுக்கு எவ்வளவோ உடல் ரீதியான பாலியல் தொல்லைகள் நடந்துகிட்டு தானே இருக்கு. ஆனா பெரும்பாலும் அத வெளியில வந்து யாரும் சொல்றதே இல்லையே. அப்படி வெளியில வந்து சொல்லாம எப்படி தப்பு பண்றவங்கள தண்டிக்க முடியும்? தண்டனை கொடுத்தாதானே அவங்க மறுபடியும் தப்பு பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அந்த தண்டனையை பாக்குறவங்க மறுபடியும் நாம இந்த மாதிரி ஒரு தப்பு செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கும் தோணும்ல. நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒன்னே ஒன்னு சொல்லணும். என்ன விட தைரியமானவ இந்த அனிதா தான். இவதான் தைரியமா கோர்ட்டுக்கு வந்து எல்லா உண்மையும் சொன்னா. அவளை நான் காப்பாத்தல, அவ என்ன காப்பாத்திருக்கா. அனிதாவுக்கு நடந்த தப்பு மாதிரி மத்த பெண் குழந்தைங்களுக்கு தப்பு நடந்தா முதல்ல உங்க பெத்தவங்க கிட்ட போய் சொல்லுங்க. நமக்கு என்னென்ன வேணும்னு நம்ம பெத்தவங்க கிட்ட கேக்குறது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த மாதிரி பிரச்சனை நடந்தா முதல்ல உங்க பெத்தவங்க கிட்ட போய் சொல்லுங்க. நான் பெத்தவங்க கிட்ட ஒரே ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். உங்க பெண் குழந்தைங்கள கவனமா பாருங்க. அவங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது சொல்ல வந்தா என்ன ஏதுன்னு காது கொடுத்து அவங்க சொல்றத கேளுங்க. அவங்க உங்களை நம்பி எல்லாமே உங்ககிட்ட சொல்ற அந்த சூழ்நிலையை உருவாக்குங்க. உங்களை நம்பி அவங்க எல்லா பிரச்சனைகளையும் உங்ககிட்ட சொல்லுவாங்க. எல்லாத்தையும் விட முதல்ல உங்க குழந்தைங்களை நம்புங்க. இதுதான் உங்க எல்லா பெத்தவங்க கிட்ட நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சோ மச். வா. இந்தாங்க. ஆஞ்சலினா, இந்தம்மா. என்ன சார், பூங்கொத்து, சால்வை, எனக்கு ஒன்றும் புரியலையே சார். என்ன மேடம், எவ்வளவு பெரிய புரட்சி பண்ணிருக்கீங்க, எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனே நீங்க தான் மேடம். நீங்க பண்ணது சாதாரணமான விஷயமே இல்ல மேடம். பெண்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கிற விஷயம். நம்ம நாட்டுல எவ்வளவோ கெட்ட விஷயங்கள் எல்லாம் பெண்களுக்கு எதிரா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா
யாரும் அதை முன் வந்து சொல்லல. தயங்கி தயங்கி தனக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கிறாங்க. ஆனா நீங்க தைரியமா போய் அந்த மனித மிருகத்தை அடிச்சு துவைச்சு சட்டத்துக்கு முன்னாடி தண்டனை வாங்கி கொடுத்திருக்கீங்க. நீங்க உண்மையிலேயே கிரேட் மேடம். இது இவ்ளோ பெரிய பிரச்சனையா ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் மனசுல ஓடிட்டு இருந்தது, என் கண்ணு முன்னாடி இருந்தது எல்லாமே அந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கை மட்டும்தான். அதுக்கு நியாயம் கேட்க போனேன், அவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே இல்ல. என்னம்மா நீங்க இவ்ளோ சாதாரணமா சொல்லிட்டீங்க? பத்திரிக்கை, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப்னு சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் உங்களை தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அதை நாங்க நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குமா. லட்சுமி மேடம், நீங்க இங்க வரும்போது சாதாரணமா தான் வந்தீங்க. நாங்களும் உங்களை பெருசா கண்டுக்கல. ஆனா இப்ப நீங்க எங்க ஆபீஸ்ல வெண்டரா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லா பெண்களுக்கும் ஒரு முன் உதாரணமா இருக்கீங்க. நீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை மட்டும் காப்பாத்தல, நிறைய பெண் குழந்தைங்களோட வாழ்க்கையை காப்பாத்த காரணமா இருந்திருக்கீங்க. அனிதா மாதிரி எத்தனையோ பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி வெளியே சொல்ல முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் தைரியமா வெளியே வந்து தங்களுடைய பிரச்சனைகளை சொல்றதுக்கு நீங்க ஒரு விதைய போட்டிருக்கீங்க. உண்மையிலேயே உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. நன்றி சார். மேடம், நீங்க மட்டும் அந்த அனிதாவோட பிரச்சனையை வெளியே கொண்டு வராம இருந்திருந்தா அந்த மனித மிருகம் இன்னும் எத்தனை பெண்களோட வாழ்க்கையை வேட்டையாடி இருப்பானோ. அதுக்காக உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் மேடம். எனக்கு தெரிஞ்ச சொந்தக்கார பொண்ணு கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன மாதிரி கொடூரமான மிருகத்தால பாதிக்கப்பட்டதா சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டா மேடம். அவனும் கொஞ்ச நாள்ல வெளியில வந்து இப்ப சந்தோஷமா தான் சுத்திக்கிட்டு இருக்கான். உங்களை மாதிரி யாராவது அந்த பொண்ணு கிட்ட அப்போ பேசியிருந்தா இந்நேரம் அந்த பொண்ணு உயிரோட இருந்திருப்பா மேடம். ஆனா நீங்க இப்ப பண்ண காரியத்தினால இனிமே எந்த பொண்ணுமே பயந்து சாக மாட்டாங்க மேடம். தைரியமா வெளியில வந்து சொல்லுவாங்க மேடம். அப்பா சொல்லுங்கப்பா. இன்னைக்கு நீ ஆபீஸ் போகலையா? போகணும்பா, கொஞ்சம் வீட்டு வேலைங்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு போலான்னு இருக்கேன். பரவாயில்லையே, உனக்கு வீட்டு வேலையெல்லாம் கூட ஞாபகம் இருக்கா? ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல, உனக்கு இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கு? 4 மனுஷங்களை சந்திக்கிறது, சொந்தமா உழைச்சி 4 காசு சம்பாதிக்கிறது, இதெல்லாமே என்னோட மனசுக்கு நிறைவா இருக்குப்பா. இந்த வாழ்க்கை எனக்கு ஒரு புது அர்த்தமா இருக்கு. உன் வாழ்க்கை மனசுக்கு நிறைவா சந்தோஷமா புது புது அர்த்தங்களா போய்கிட்டு இருக்குல்ல? சரிதான். ஆனா உன் பையன் வாழ்க்கை நாசமா போய்கிட்டு இருக்க, அத பத்தி உனக்கு கவலை இல்லையா? அவன் வாழ்க்கையை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அவனுக்கு கல்யாணமாகி அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா, அது ஞாபகம் இருக்கா? அப்பா என்னப்பா இப்படி பேசுறீங்க? இந்த மாதிரி நான் நிறைய முறை பேசியிருக்கேன். ஏதோ புதுசா இப்பதான் நான் பேசுற மாதிரி நீ பேசிட்டு இருக்க. அவங்க 2 பேரோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சிருக்கியா? என்னப்பா நீங்க? எந்த சாமியாவது கெட்டு போறதுக்கு வரம் கொடுப்பாரா? அந்த மாதிரிதான் எந்த அம்மாவாவது தான் புள்ள கெட்டு போகணும்னு நினைப்பாங்களா? உங்களுக்கே தெரியும்பா, குட்டினா எனக்கு எவ்வளவு உயிர்னு. ஆனா கொஞ்ச நாளா குட்டி செய்யறது ஒன்னும் சரியில்லப்பா. மத்தபடி என்னோட கடமைகளை எல்லாம் நான் சரியா பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த பாரு லட்சுமி, நீ பழைய லட்சுமியா இல்ல, இப்ப நீ வேற மாதிரி இருக்க. முன்ன மாதிரி நீ இருந்தா உன்னை எந்த கேள்வியும் கேட்டிருக்க மாட்டேன். இப்பெல்லாம் உன் மருமக பேச்ச கேட்டுக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அது உன் பையனுக்கு எரிச்சல் உண்டாக்குது. அது தெரியுமா உனக்கு? உன் பிள்ளைக்காகத்தான் நீ இருக்கேன்னா அவன் விருப்பம் என்னவோ
அதானே உன் விருப்பமா இருக்கணும். நீ அப்படி இல்லையே, புதுமை பெண்ணா மாறிக்கிட்டு இருக்க. அதானே இப்ப பிரச்சனை. அப்பா, நான் எப்பவும் போலதானப்பா இருக்கேன். இப்போ இந்த குடும்பத்துக்காக நானும் 4 காசு சம்பாதிக்கலான்னு இருக்கேன். அதுக்காக தானப்பா வெளியில வந்திருக்கேன். இது எப்படிப்பா சந்தோஷ்க்கு எரிச்சல உண்டு பண்ணும்? இத பார், பழைய விஷயத்தெல்லாம் நான் பேச விரும்பல. சந்தோஷுக்கும் பவித்ராவுக்கும் உள்ள பிரச்சனை அது என்னன்னு தீர்த்து வச்சு அவங்கள ஒண்ணு சேர்க்கறதுக்கு அதுக்கு என்னைக்காவது முயற்சி பண்ணிருக்கீங்களே, ஏன் செய்யல? உனக்கும் பையன் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. 4 பேர் புகழணுங்கிறதுக்காகவே போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போறதுக்கெல்லாம் நீ தயங்க மாட்டேங்கிறல்ல? அப்பா, முடியாதவங்களுக்கு ஆபத்து நேரத்துல நான் உதவி செய்யறத இப்படி கொச்சப்படுத்தி பேசுறீங்களேப்பா. அது என்னமோ தெரியலப்பா. யாராவது கஷ்டத்துல இருந்தா என்னால சும்மா இருக்க முடியல. என்ன அறியாமலேயே நான் அவங்களுக்கு உதவி செய்யறேன். இத பாரு, மத்தவங்கள புரிஞ்சுக்கிட்டு உதவி பண்ற மாதிரி உன் பையனை புரிஞ்சுக்க தெரியலையே. இனிமேதான் உனக்கு வாழ்க்கை ஆரம்பிக்க போதா? உனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே உனக்கு புள்ள, மருமக, பேரம், பேத்தி அப்படி இப்படின்னு வாழ்க்கையை ஓட்டிட்டு போக வேண்டியது தானே. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுப்பா. நீங்க என்ன பேசினாலும் கடைசியில அந்த விஷயத்துல தான் வந்து முடிக்கிறீங்க. நான் சுயமா இருந்து 4 காசு சம்பாதிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அதானேப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? லட்சுமி, இப்பெல்லாம் நீ நல்லா பேச கத்துக்கிட்ட. நான் சொல்ல வந்த விஷயத்த மாத்தி வேற ஏதோ விஷயத்துக்கு என்ன மாத்தற. நான் கேட்ட கேள்வி என்ன? சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிற உன் மகனையும் மருமகளையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணையா இல்லையா? நீ பண்ணல. ஏன்னா உனக்கு உன் சுயநலம் மட்டும்தான் முக்கியம். இல்லைன்னா என்ன பண்ணிருப்ப? பவித்ரா சண்டை போட்டுட்டு ஓ ரூமுக்கு படுக்க வந்த அன்னைக்கே, அம்மாடி உங்கள மாதிரி புருஷன் பொண்டாட்டி ஒரே வீட்டுல இருந்துகிட்டு பேசாம இருக்கிறது தப்பு. அவன் ஆம்பளை, அவன் இறங்கி வரலனாலும் பரவாயில்ல, நீ போய் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டு சேர்ந்து வாழுன்னு சொல்லி இருக்கணும். ஆனா நீ அதை சொல்லலையே. இப்ப நான் சொன்னது என்னன்னு யோசிச்சு பாரு. தனியா உட்கார்ந்து யோசிக்கும் போது உனக்கே எல்லா உண்மையும் தெரியும். போ. பவி, இந்த பவி பாத்து சூடா இருக்கு. சூப்பர் அத்த காஃபி. பவி, என்னத்த? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னத்த? என்ன விஷயம்? அந்த டிவி கொஞ்சம் ஆஃப் பண்ணு. என்னத்த? என்னாச்சு? பவி, நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். உனக்கும் சந்தோஷ்க்கும் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு. ஒரே வீட்டுல புருஷன் பொண்டாட்டியா இருந்துகிட்டு இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? அத்த இல்லத்த, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் நார்மலா தான் போயிட்டு இருக்கு.
நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அத்தை. இல்ல பவி, அன்னைக்கு சந்தோஷ் உன்னை அடிச்சிருக்க கூடாதுதான். அதுக்காக அவனை மன்னிப்பு கேட்க சொன்னது சரிதானே? ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு ஈகோ. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு அவனுக்கு பிடிக்கல. அதனால உன்கிட்ட பேசாம அவன் விலகி விலகி போறான். ஆனா நீயும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம் பவி? என்ன பண்ண சொல்றீங்க அத்தை?